ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த சம்மர் வெக்கேஷன்ல குழந்தைங்களோட எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க. நம்ம பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கன்னி கண்காட்சி போட்டுருக்காங்க. குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வரலாம். இந்த கண்காட்சி பத்தி பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி போட்டுருக்காங்க பாண்டிச்சேரியில அப்படின்னு சொல்லிட்டு. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்குமே லீவ் விட்டுருந்தாங்க. எங்கேயும் கூட்டிட்டு போல. நானும் பாப்பா அவங்க 3 பேருமே கிளம்பியாச்சு. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது. நாங்களுமே உள்ள போகுறதுக்காக டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு ரூ. 80 சொல்லியிருந்தாங்க. நாங்க 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து போயிட்டோம். போனோனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வெறும் ஃபோட்டோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போனோம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, வெறும் ஃப்ரேம் தான் இருக்கு. அங்கங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். சரி எல்லாருமே போறாங்க. நம்மளும் உள்ள போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரம் நாங்களுமே அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். என்னடா இது ஒண்ணுமே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி குட்டீஸ்லாம் உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடு வளைஞ்சு போன பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு, அப்பாடா! பரவால்ல ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, அங்கலாம் மீன் தொட்டி ஒரு 5 தொட்டி வச்சிருந்தாங்க. அது ஃபுல்லா கலர் கலரா மீனு, நெறைய பெரிய மீனு இந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. அத பார்த்தோனே தான் பரவால்ல நம்ம ஓரளவுக்கு வந்து கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விளையாட்டுக்கு நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. பக்கத்து அக்கத்து வீட்ல காலையிலேருந்து நைட் வரைக்கும் விளையாண்டுட்டு இருப்போம். குழந்தைங்க எல்லாம் ஒரே தெருவிலே தான் இருப்போம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் நாய்க்குட்டி எங்கனாச்சும் ஒரு முள்ளுச்செடியில வளர்க்கறது, இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கும். மதியான நேரத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. போய் கதவ தட்டிட்டு ஒடியாந்துருவோம். அந்த மாரி எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விளையாண்டுட்டே தான் இருப்போம். சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போவோம். அந்த மாரி வெளியில வந்து நமக்கு அதுவே ஒரு என்ஜாய்மென்ட்டா இருந்துச்சு. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் கிடைச்ச மாரி இருந்துச்சு. எவ்வளோ நேரம் விளையாண்ட மாரி இருந்துச்சு. எவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனா, இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுன்னே சொல்லலாம். காலையில ஸ்கூல் போறது, சாயங்காலம் வர்றது, அதுக்கப்புறம் டியூஷன் போறது, அதுங்களுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அதனால இது மாரி ரிலாக்ஸா கூட்டிட்டு வந்தோம் அப்டின்னா, பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருப்பாங்க. இதெல்லாமே நாங்களும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு சைடு வந்து போனோம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருந்துச்சு. நம்ம நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு இன்னுமே அந்த மீன் தொட்டி பார்த்துட்டு, இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டாவே தான் நாங்க போயிட்டுருந்தோம். என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து நீர்வீழ்ச்சி மாரி வச்சிருந்தாங்க. செட்டப் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கறதுக்குமே. அந்த இடத்துல நின்னு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் எடுத்துருக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. என்ன இருக்கு, என்ன ஒண்ணுமே புரியாம அப்படியே யோசிச்சுட்டே தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள பறவைலாம் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போன பின்னாடி தான் நல்லா இன்னும் சூப்பராவே இருந்துச்சு. மரம் மாரி செட் பண்ணி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க உள்ள கதவு திறந்தோனே எல்லா பறவைகளுமே அப்படியே பறந்து போனது அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டில வந்து பச்சோந்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. வாத்து, இன்னும் புறா, அதுக்கப்புறம் வந்து நெறைய கிளிகள்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. மரம் மாரி செட் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. என்ன அதுங்க எல்லாமே பயப்படுது. எல்லாரும் உள்ள வரும்போது அதெல்லாம் பயந்து எல்லா பக்கமும் பறந்து போறது நல்லாருக்கு. அதுக்கு எல்லாமே தீனிலாம் வச்சு நல்லா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிச்சிருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து நாங்க போனோம். பேர்ட்ஸ பார்த்துட்டு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் கன்னிலாம் இருந்தாங்க. இங்க வந்து ஒரு பாய் கடல் கன்னி, அதுக்கப்புறம் ஒரு கேர்ள் கடல் கன்னி இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் சொல்றது, இந்த மாரி ஹார்ட் குடுக்கறது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தோனே தான் எனக்கு தோணுச்சு, ரூ. 80 குடுத்தா அது தகும் அப்படின்ற மாதிரி. அங்கருந்து அப்படி வெளியில வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய கடைகள்லாம் இருந்துச்சு. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸ் நெறையா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி மத்த கேக் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷா அங்கேயே பார்த்தீங்கன்னா, செஞ்சு குடுக்குற மாரி ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தாங்க. இந்த சைடு நெறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நெறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க போகவே இல்ல. அப்புறம் பெட்ஸ்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நெறைய பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதோட கூண்டு, அதுக்கப்புறம் மீன் தொட்டிலாம் அழகழகா இருந்துச்சு. குட்டி சைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே பார்த்துட்டு ஸ்பீடா போயிருந்திருப்போம். வீடியோல காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு ஒண்ணா பார்த்து, பார்த்து என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து எடுத்துட்டு இருந்தா. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி போனாலும், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே கடை இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ள வந்து போனேன். இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்ல. அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டுருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வளையல், கிளிப்பு இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்துட்டு, உள்ள கடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 90ஸ் கிட்ஸ் முட்டாய் இது எல்லாமே இருந்துச்சு. அத பார்த்தோனே ஒரு எக்ஸைட் தான். அதுக்கப்புறம் அல்வா இது எல்லாமே வச்சிருந்தாங்க. இத முடிச்சுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா, நம்ம ஏரியா இது அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து உள்ள பார்க்கும்போது அப்படியே ஒரு நீட்டா இருந்துச்சு. அப்படியே ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாரி இங்க கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லா கேமையும் வச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாரி விளையாடுறது இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமே ஒரு சைடு இருந்துச்சு. பிள்ளைங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. கோஸ்ட் ஹவுஸுமே இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சடல் தான். பார்க்கும்போதே அப்படியே மனசுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சு. இத பார்த்து முடிச்சுட்டு ஒரு அப்பளத்த வாங்கி 3ஆ சாப்பிட்டுட்டு, பாப்பாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டு, இது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே. திரும்பவும் நாங்க கடல் கன்னி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இல்லைங்க அங்க போ முடியாது. ஒரு தடவ தான் அப்படின்ட்டாங்க. நீங்க பார்க்கும்போதே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.